எதற்காகவும் இயேசுவை விட மாட்டேன். இயேசுவுக்காக எதையும் விட்டு விடுவேன். வேத பகுதியை நாம் வாசித்து லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய உள்ள வாக்கியங்களை எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அச்சணமே பரமசேனையின் திரள் அத்தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கிறிஸ்மஸுக்கு, இந்த 2016ஆம் ஆண்டு கிறிஸ்மஸுக்கு நான் ஒரு பேர் சூட்டுகிறேன், சமாதான கிறிஸ்மஸ். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசித்த வசனத்தின் அந்த 14வது வசனத்தில் உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்பது ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதத்தை தூதர்கள் சொன்னார்கள். இதுதான் இயேசு பிறப்பினுடைய முக்கிய நோக்கம். நான் சொல்கிறேன், கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் அல்ல. இயேசு கிறிஸ்து சரித்திர நாயகர். இந்த உலகம் கால அட்டவணை எந்த ஜாதி இன மதத்தை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் 2016ஆம் ஆண்டு என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி என்று சொல்ல வேண்டும். அதை சொல்லும்போது அதற்கு முன்னே இருப்பது கிறிஸ்து. கிறிஸ்து பிறந்ததற்கு பின், கிறிஸ்துவுக்கு பின். இதை யாரும் மறுக்கவே முடியாது. இதை யாரும் மறுக்க முடியாது. இயேசு நிஜமானவர். இயேசு நிஜமானவர். இயேசு கிறிஸ்து பிறந்ததில் இருந்து நம்முடைய கால அட்டவணை 2016ஆம் ஆண்டில் 3வது 1000வது ஆண்டு, 3rd மில்லனியத்தில் நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எல்லாரும் உச்சரிக்கிறார்கள். வருஷத்தையும் தேதியையும் ஒருவன் சொல்ல மனமில்லாமல் போவதில்லை. ஒருவன் தேதியை சொல்லும் போது என்ன சொல்லுகிறான்? கிறிஸ்துவுக்கு பின் என்பது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்குது. இயேசு நிஜமானவர். அவர் சரித்திர புருஷர். இந்த காலத்தின் நாயகர் அவர். இயேசு ஏதோ கற்பனை கதாபாத்திரம் அல்ல, நிஜமானவர் இயேசு. இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார் என்பது ஏதோ சொல்லப்பட்ட ஒரு கதை அல்ல, ஒரு புராணம் அல்ல, யாரோ எழுதி வைத்து போன ஒரு சம்பவம் அல்ல, நிஜமாய் நிகழ்ந்தது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் பெத்லகேம் இருக்கிறது, இயேசு பிறந்த இடம் இருக்கிறது. இயேசு நடமாடின கலிலேயா, நம்முடைய ஆசியா கண்டத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை நாம் சரித்திர சான்றுகளோடு நிரூபிக்கிறோம். இது நிஜமானது. அன்பானவர்களே, நானும் பாஸ்டர் ஜெக்கியும் 22ஆம் தேதி காலையில் இங்கிருந்து ஸ்ரீலங்கா கொழும்புக்கு போனோம். ஒரு முக்கியமான ஒரு போதகருடைய விவாகம், எங்களுடைய நண்பர், அவருடைய விவாகத்தை கலந்து கொள்வதற்காக போனோம், கலந்து கொண்டோம். பிறகு இரவு புறப்பட்டு இங்கே வந்து விட்டோம். ஆனால் அங்கே போகும்போது நாங்கள் பார்த்தது எல்லா ரோடுகளிலும், தெருக்களிலும், கடை வீதிகளிலும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தான். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்கு.
ஆனா எங்க பார்த்தாலும் கிறிஸ்துமஸ் ட்ரீ தான். கிறிஸ்து இருக்கிறாரோ இல்லையோ மரம் இருக்கிறது. 30 மீட்டர் உயரத்திற்கு பீச்சில் அவன் ஒரு கிறிஸ்துமஸ் மரம் செய்திருக்கிறான். மால்குள்ள போன அங்க கிறிஸ்துமஸ் ட்ரீ, தெருவில் வந்தா கிறிஸ்துமஸ் ட்ரீ, எங்க பார்த்தாலும் கிறிஸ்துமஸ் ட்ரீ. இதுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம்? இயேசுவை முன்னிட்டு வெளிப்படுத்த வேண்டியதை பின்னுக்கு தள்ளி வேண்டாதவைகளை முன்னுக்கு வெளிப்படுத்துகிற மாய உலகத்தில் கிறிஸ்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். கொஞ்ச காலத்துக்கு முந்தி மேஞ்சல், அதாவது இந்த முன்னணை, அதை காட்டி அதுல ஒரு பேபி இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் அவுடேட்டட் ஆயிப்போச்சு. இப்ப இதுதான் இப்போ சூப்பர் ஸ்டார். கிறிஸ்துமஸ் ட்ரீ தான் சாண்டா கிளாஸ். அவர் தான். எல்லாம் சிவப்பு தொப்பி வாங்கிக்கிறாங்க, எல்லாம் சிவப்பு தொப்பி. இப்போ எல்லாம் ஃபுல்லாக போடுறதுல சாண்டா கிளாஸ் போட்டால் யாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்றதுனால தொப்பி. வெளிநாடுகள்லாம், அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான வேண்டாத காரியங்கள் எல்லாம் இருக்குது. தொப்பி இருக்குது, சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் இருக்குது, அப்புறம் மரம் இருக்குது, ஸ்டார் இருக்குது, நல்ல மதுபானம் இருக்குது. என்ன இப்போ இந்த நாளில் தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஆக்சிடென்ட் ஜாஸ்தியாகும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகும். பைக் எடுத்துட்டு கண்ணுமுன்னு தெரியாமல் ஓட்டுவானுங்க. இந்த மாதிரி அன்பானவர்களே, அதெல்லாம் கிறிஸ்மஸ். அதுக்கும் கிறிஸ்மஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசுதான், இயேசு பிறந்தார், இயேசுதான். தேவ தூதர்கள் என்ன சொன்னார்கள்? இதெல்லாம் வைங்கன்னு சொல்லலை. தேவ தூதர்கள் இதெல்லாம் வைங்கன்னு, இதெல்லாம் அவுட்வேர்டு. இப்போ நம்ம ஒரு ட்ரீ வச்சா அது என்னன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? அதுங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒன்று செய்து, கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்கிறத விட ஒரு ட்ரீ பண்ணி, அதை குளிர் பிரதேசத்தில் ஊசி இலை மரங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் ஊசி இலை மரம் செய்து அதில் கிஃப்ட் எல்லாம் தொங்க போட்டு அது கொஞ்சம் பிள்ளைகளை பரவசப்படுது. பெரியவங்களுக்கும் அந்த கதையாக போச்சு. எனக்கு என்னன்னா, கிறிஸ்மஸ் மரத்தை கும்பிடுறானுங்க அவன். அட பாய் மக்க, இதையமடா கொண்ட கும்பிடுறீங்க? இயேசுவை கும்பிடுங்கள். இன்னும் கொஞ்சம் ஆனா என்னத்தை கும்பிடுவானோ தெரியாது. என்ன எங்கேயோ போகுதுங்க. நம்ம நிஜத்தில் இருக்கணும். இயேசு நிஜமானவர், நாமும் நிஜமான கிறிஸ்மஸ் கொண்டாடணும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, உன்னதத்தில் மகிமை, உன்னதத்தில் மகிழ்ச்சி, உன்னதத்தில் சந்தோஷம். எப்போது ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். எப்பொழுது பூமியிலே ஒரு மனுஷன் சமாதானம் பெறுகிறானோ அப்பொழுது உன்னதத்தில் சந்தோஷம். எப்போ சமாதானம் எப்போ வரும்? உன்னதத்தில் மகிழ்ச்சி, பூமியில சமாதானம். பூமியில சமாதானம்னா அந்த பூமி உருண்டை இந்த தரையை பார்த்துடக்கூடாது. பூமியிலனா நம்மளை தான் என்ன செய்யும்? குறிக்கும். சென்னை அப்படின்னா சென்னையில் வாழ்கிற மக்களைத்தான் குறிக்கும், நம்மைத்தான் குறிக்கும். பூமியில் என்று சொல்லும்போது ஜனங்கள். அப்ப சமாதானம் என்பது ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சமாதானம் எப்படி வருகிறது? நல்ல கவனிங்க. தேவனும் பரலோகமும் பூலோகமும் ஒன்றுபட்டு இருந்தது. சாத்தான் என்றைக்கு ஏதேனுக்குள் பிரவேசித்தானோ ஒன்றுபட்டு இருந்த பரலோகமும் பூலோகமும் துண்டுபட்டு விட்டது. இடையில் பாவம் நுழைந்தது, பேய் நுழைந்தது, உள்ளே பாவம் நுழைந்தது, கீழ்ப்படியாமை நுழைந்தது. கடவுளை விட்டு மனிதனை பிசாசு பிரித்தான். உங்கள் பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று ஏசாயா 59ஆம் அதிகாரம் முதல் 1-2 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். மனுஷருடைய பாவம், மனுஷருடைய தேவனுக்கு விரோதமான செய்கைகள், தேவன் அல்லாதவைகளை தேவன் என்று வணங்கும்படி பிசாசு மனுஷருக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடம்.
இவைகளினாலே கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மத்தியிலே ஒரு பெரிய பிளவு வந்துவிட்டது, இடைவெளி வந்துவிட்டது. இந்த ரெண்டு பேரையும் ஒன்றாக்குவதுதான் சமாதானம். சமாதானம் என்பது இருவருக்கு இடையில் ஏற்படுகிற உடன்பாடே சமாதானம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்து இருந்து, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, நம்ம எல்லாரையும் மீட்கும் பொருளாய் தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று சொல்லி இருக்கிறது. இயேசு உலகத்தில் ஏன் பிறந்தார்? உன்னதத்துக்கு மகிமை, பூமிக்கு சமாதானம். சமாதானம் எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து நம்மையும் கடவுளையும் இணைத்தார். அங்கதான் சமாதானம். இப்ப என்ன செய்யலாம்னா நம்ம தாராளமா தேவனிடத்தில் அணுகலாம். ஏனென்றால் இயேசு நமக்கு அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். பரலோகமும் பூலோகமும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினாலே இணைந்திருக்கிறது, சமாதானம் உண்டாயிருக்கிறது. இரண்டாவது, நன்றாக கவனியுங்கள், சமாதானம் என்பது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17ஆம் வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது: மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் இச்சிக்கிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. எங்கே? ஒரு மனிதனுக்குள்ளே அவனுடைய சரீரமும் அவனுடைய ஆத்மாவும் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறதாம். அதனாலே மனுஷனுக்குள்ளே சமாதானம் இல்லை. ஆவி ஒன்றை சொல்லுகிறது, மாம்சம் ஒன்றை சொல்லுகிறது. ஆகவே அவனுக்கு நிம்மதி இல்லை. இதையும் இயேசு கிறிஸ்து சமாதானமாக்கி நமக்குள்ளே அவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்து மூன்றாவது, மனுஷருக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருப்பதற்காக இயேசு சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பானவர்களே, சமாதானம்தான் சகல நன்மைகளுக்கும் அஸ்திவாரம். நன்றாக கவனிக்கணும், சமாதானம்தான் எல்லா நன்மைக்கும் காரணம். சமாதானம் இல்லாத இடத்தில் சந்தோஷம் இராது, மகிழ்ச்சி இராது. நிறைய பணம் இருக்கிறது அப்படின்னா எது சமாதானத்தை உண்டாக்காதே? புது கரன்சி, புது 2000 ரூபீஸ் கத்தையா கோடிக்கணக்கில் வச்சிருந்தாலும் என்ன வராது? சமாதானம் வராது. கியூல நின்று பணம் கிடைக்கல, ஆனா இயேசு எனக்காக வந்தார், அவர் என் உள்ளத்தில் வந்தார். பணம் இல்லை, ஆனால் சமாதானம் இருக்கிறது. நல்ல ஒரு கை கொட்டுங்களேன் பார்ப்போம். Praise the Lord. சமாதானமா எப்படி இருக்க முடியும்? இயேசு தருகிறார் சமாதானம். ஏன்னா இயேசுவினால தான் பூமிக்கு என்ன வந்தது? சமாதானம் இல்லைன்னா உன் திட்டம் பலிக்காது. சமாதானம் இல்லைன்னா சந்தோஷம் வராது. உன் கூட நகமும் சதையுமா இருக்கிறான் பார், அவனே குழி தோண்டிடுவான், நிச்சயம் குழி தோண்டிடுவான். தேசத்தில் என்ன சம்பவம் நடக்கிறது? சமாதானம் இல்லை தேசத்தில். பணம் இருக்கிறது சிலர் இடத்துல. இயேசு கிறிஸ்து சமாதான கிறிஸ்துமஸ் இன்னைக்கு தந்திருக்கிறான். ஒரு மனுஷன் நம்ம ராஜன் ஒருத்தர், இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் இருந்தார், கமிஷனர். அவரை தப்பா பிடிச்சி கொண்டு போய் புழல் ஜெயிலில் போட்டாங்க. நான் அவர்கிட்ட பேசினேன், புழல் ஜெயிலில் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? பாஸ்டர், நினைச்சா கூட இந்த மாதிரி ஆட்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது பாஸ்டர், என்ன அளவுக்கு மிஞ்சி அங்கே கொண்டு போய் வச்சிட்டானுவ. நான் அதனால கண்ணீர் விட்டு அழுகிறவனு கொள்றவங்க எல்லாருக்கும் நான் சமாதானத்தை சொன்னேன் அப்படின்னு அவர் சொன்னார். சுவிசேஷத்தை, அந்த சுவிசேஷத்துக்கு என்ன சொல்லியிருக்கு? நற்காரியங்களை சொல்லி, அதாவது சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறோடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. இயேசுவை சொன்னாலே சமாதானம். ஹல்லேலூயா. நலமடைய கார்டு வச்சிருக்கீங்களா? கொடுங்க இந்த கிறிஸ்துமஸ்ல எல்லாருக்கும். அந்த கார்டை வச்சு இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர், இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்லி பாரு, மனசுக்கு சமாதானம் வந்துடும். பிரைஸ் தி லார்ட்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்துல பாருங்க. அதுல என்ன சொல்லி இருக்குன்னா, ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். முதலாவது சொல்லுங்கள். கிறிஸ்துமஸ்காரங்க எல்லாம் கவனிங்க. என்ன கவனிங்க? உனக்குள்ள சமாதானம் இருக்கா? ஏயா சர்ச்சுக்கு வரும்போது பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு வந்தியா? யார் எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியுமையா. சண்டை போட்டு வந்தியா? எதுக்கு சண்டை போட்டு வந்தீங்க? இன்னையிலிருந்து என்ன செய்யணும்னா, சமாதானத்தை இயேசு வாழ்க்கையில வந்தா என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன வந்துருச்சு? கிறிஸ்து பிறந்தார்னு சொன்னாலே சமாதானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சமாதானம் உனக்கு வந்துருச்சுன்னா உன்னதத்துக்கு மகிமை. பிரைஸ் தி லார்ட். மனுஷர் மேல் அவருடைய பிரியம், தேவனுடைய பிரியம் மனுஷர் மேல் இருக்கும். ஆண்டவர் எல்லாம் உனக்கு தருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. ஒரு வீட்டுக்கு போனா சமாதானம்னு சொல்லுங்க. இஸ்ரேலுக்கு போன உடனே, இஸ்ரேல் நாட்டுக்கு எருசலேமுக்கு போய் அந்த டெல் அவிவ்ல போய் இறங்கின உடனே அவங்க ஆட்கள் சொல்றது என்ன? சாலோம் அப்படின்வாங்க. இன்னும் கொஞ்சம் சிலர் என்ன சொல்லுவாங்க? சாலோம் ஆலேகம் அப்படின்வாங்க. சாலோம் ஆலேகம். நம்ம ஆட்கள் பிரைஸ்தலாட் சொல்லியே இப்போ அந்த பிரைஸ்தலாட பெத்தலாட் பெத்தலாட் பெத்தலாடுங்க. எங்க மாமனார் இருந்தார் சிங்கு, அவர் பெத்தலாட் பெத்தலாட் பெத்தலாட். இப்ப கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுங்க. என்ன? சாலோம் அலேகம். சாலோம் அலேகம். அப்புறம் அது சலாம் அலேகம் ஆயிடுச்சு. சாலோம் அலேகம். சமாதானம் உண்டாவதாக அப்படி சொல்லி பாருங்க. என்ன புதுசா என்னமோ சொல்றீங்க அப்படின்னா அதுல சுவிசேஷம் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சாலோம்னா சமாதானம் உண்டாவதான. அப்ப சமாதானம் யாருனால வரும்? இயேசுநாதர் தான். இயேசு பிறந்த உடனே பூமியில சமாதானம் உண்டாவதாக சொல்லப்பட்டுச்சு. எந்த சாமிக்கும் அதை சொல்லல. இயேசுநாதர் தான் பிறந்த உடனே சமாதானம்னு இருந்துச்சு. பூமி அது இருந்தது, அதுங்கிறது இங்க இருந்தது எல்லாம். ஆனா இயேசுநாதர் பிறந்த உடனே பூமியில சமாதானம் உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லி பாருங்க சாலோம் அப்படின்னு. அவங்க சாலோம் என்பதை இப்படி சொல்லுவாங்க, சாலோம் அப்படின்னுவாங்க. பித்தலாடெல்லாம் விட்டு சாலோம் சமாதானம். ஒரு வீட்டுக்கு போனோடனே என்ன சொல்லணும்? உனக்கு இருந்தா தானே சமாதானம் சொல்லுவேன். நீ இன்னொரு வீட்டுக்கு போய் நானே குழம்பு போயிருக்கிறேன், இன்னொருத்தருக்கு எப்படி சமாதானம் சொல்ல? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு சொல். ரெண்டு பேரும் ஒன்னாக்குறதா சமாதானம். கர்த்தருக்கு சோத்திரம். மீசக்காரர கவனிங்க. இது வரைக்கும் பொண்டாட்டியை மிரட்டி மிரட்டி அதுவா இதுவா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் ரொம்ப பேர் சாப்பாட்டில் சண்டை வருதான். என்ன? 1 கிலோ கறி வாங்கினா இவனே 1/2 கிலோ தின்னுடுவான். மற்றவங்களுக்கு வேணுமே அந்த எண்ணம். அந்த சமாதானத்தில் தான் என்ன வரும்னா பிறநலம் வரும். பிறநலம் சமாதானத்தை எனக்கு இல்லை. நீ சாப்பிடுங்க, நீ சாப்பிடுங்க, நீ சாப்பிடுங்க, நீ சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லாட்டா பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. அதான் சமாதானம். எவனுக்கு இல்லாட்டாலும் நான் வலிச்சு கட்டுறேன். சமாதானம் இல்லைன்னு அர்த்தமையா? சுயநலவாதிக்கிட்ட என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. நீங்களாம் எடுத்துக்கிடுங்க. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த விலையில போதுமா, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறியா? கட்சியில் எங்கள் ஐயாவுக்கு வாங்குறதுக்கு 100 ரூபா தான் இருக்குது. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க நல்லா இருந்தீங்கன்னா சமாதானம் அப்படி சொல்லும். சமாதானம் இல்லைன்னா சுயநலம். எனக்கு கொண்டா கொண்டா கொண்டா. நான் சொல்றேன் கவனிங்க, நமக்கு எதுவுமே தேவையில்லை. சமாதானம் இருந்தா எல்லாம் வரும். அல்லேலூயா. சமாதானம் இல்லாதனால தான் ரொம்ப பேருக்கு சுகம் இல்லை. ஏன் ரத்தம் ரொம்ப கொதிக்குது? ஏன் கொதிக்குது? டபக் 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 டபக்னு அடிக்குது இருதயம். ஏன்? சாதா மெதுவா டக்கு டக்குன்னு ஒரு செகண்ட் அடிக்க வேண்டியதானே. டக்கு 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 டக்குன்னு ஏன் அடிக்குது? சமாதானம் இல்லாதனால தான். ஹை பிரஷர். எதுக்காக? சமாதானம். இயேசு வந்துட்டா சமாதானம் வந்துடும், ஆரோக்கியம் வந்துடும். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் ஆரோக்கியம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் நோயாளி. எங்க போயிருக்காரு? டாக்டர்கிட்ட போயிருக்காரு.
காலையிலேயும் டாக்டர், சாயங்காலம் டாக்டர். அந்த டாக்டர் என்ன செய்யறான்னா, நீ நாளைக்கும் வா, டெய்லி வாங்குறான். இவங்களுக்கு என்னன்னா, டாக்டர் வர சொல்லி இருக்காருன்னா என்னமோ கடவுளே வர சொல்லி இருக்கா மாதிரி. எங்க போறீங்க? நான் டாக்டர்கிட்ட போறேன். என்னத்துக்கு ஓயா டாக்டர்கிட்ட? இயேசு வந்தால் உனக்கு ஆரோக்கியம் வந்துடும். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவருக்குள்ள இயேசு சமாதானம் கொடுக்கிறார். அதனால ஒரு வீட்டுக்கு போனா என்னன்னு சொல்லணும்? சமாதானம் சொல்லணும். அதுக்கு அவன் தகுதியா இருந்தான்னு வச்சுக்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பத்தியா? என்ன சொல்லுது? சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனுக்கு தங்கும், இல்லாதிருந்தால் உங்க கூடவே வந்துடும். அது இந்த சமாதானத்துக்கு இருக்கிற மதிப்பை பத்தியா, பவர் பத்தியா? என்ன காசை ஒருத்தன் கொடுத்தா அது என்கிட்ட திரும்ப வராது. தகுதி இல்லாதவனுக்கு நான் என் பாக்கெட்ல இருந்து ஒரு 2000 ரூபாய் தூக்கி கொடுத்துருப்பாரு. அப்போ வர்றதே 2000 தான் வருது வாயிலே. 2000 தூக்கி கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், அடப்பா உருப்படாதவன் கையில கொடுத்துட்டேனே, 2000 வா, 2000 என் கைக்கு திரும்ப வா அப்படின்னா என்ன செய்யாது. ஆனா நான் சமாதானம்னு சொன்னா அது தகுதி இல்லைன்னா அந்த சமாதானம் தகுதி இல்லாத ஆள்கிட்ட இருக்காதான், அது என் கூடவே பின்னால வந்துருமா. என்ன பவர்ஃபுல் சமாதானம் இது! இயேசு தந்த சமாதானம். இங்க இருக்கிற நீங்க சமாதானத்துக்கு பாத்திரா இருந்தீங்கன்னா நீங்க அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மூஞ்சி கொஞ்சம் சிரிக்கும். சமாதானம் இருந்தா மூஞ்சி கொஞ்சம் சிரிக்கும். மூஞ்சி பாரு, சுடு மூஞ்சி மாதிரி இருக்கு பாரு, அப்படி கொஞ்சம் சிரிக்கும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கா சிரியம்மா. நான் இன்னைக்கு ரொம்ப சீரியஸாலாம் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன். அது மாதிரி கரெக்டா நீங்களாம் சிரிக்கிறீங்க, ரொம்ப நல்லா தான் இருக்கு. சமாதானத்தில் பிறக்கிறது மகிழ்ச்சி. சமாதானம் இல்லைன்னா மகிழ்ச்சியே வராது, சந்தோஷமே வராது. யார் பார்த்தாலும் சிரிச்சிடுன்னு விழுவ, சிரிச்சில்னு விழுவ, ஒன்று இருப்ப. அவ்வளோ பாப்பா இந்த மனுஷன் கூட ஆள் பேசுவானா அப்படின்னு. அப்படி இல்லை, சமாதானமாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. குடும்பத்தில் நல்லா கவனிக்கணும். புருஷன்கிட்ட சண்டை போட்டு இருக்க சிஸ்டர், இன்னைக்கு என்ன கிறிஸ்துமஸ்? சத்தமா சொல்லு. போன உடனே போய் சமாதானமா பேசணும். இனிமே நான் உங்க கூட சமாதானமா இருப்பேன் டார்லிங். இனிமே நான் உங்களோட நினைச்ச மாட்டேன். சண்டை போட சொல்ல மாட்டேங்கிறீல, சண்டை போட மாட்டேன் டார்லிங், உங்களோட சமாதானமா இருப்பேன் டார்லிங் அப்படிங்கணும். உடனே மீசக்காரி பிடிச்சா பார்க்கலாம் அப்படின்றப்படாது. என்னது? சரிம்மா நானும் என்ன செய்கிறேன், நானும் ஒரு மாதிரி மூஞ்சி நீட்டிட்டேன், இனிமேலாம் அப்படி நீட்ட மாட்டேன். இது சமாதான கிறிஸ்துமஸ், அதனால நம்ம சமாதானமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சமாதானமாக இருக்கணும். காலையில் போய் அடுப்பங்கரில் வேலை செய்யும்போது கொஞ்சம் வெங்காயம் வெட்டுற வேலையை நீ எடுத்துக்க, ஏன்னா அதுதான் கண்ணீர் வரும். இவ்வளோ நாள் கண்ணீர் ஆகட்டும்டா, நீ அதை எடுத்து கஷ்டமானதை எடுத்துக்க அப்படின்னா ஒரு சமாதானம் வரும். ஷேரிங். சமாதானம்னா என்னங்க? ஷேரிங். கஷ்டத்தில் ஷேர் பண்ணுறது, துன்பப்படுற நேரத்தில் ஷேர் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக வைக்கிற, அதுதான் சமாதானம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. சண்டை போட்டு சுயநலமா தன்னுடைய நலன் மட்டும் கருதுவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த மரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கும். மரத்துக்கு லைட் போடலாம், நல்ல ஸ்டார் போடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் கிறிஸ்து வந்தாருன்னா என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 147 சங்கீதம் 14 வசனம், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி. எல்லாரும் பாருங்க, 147 சங்கீதம் 14 வசனம், அவர் உன் எல்லைகளை உன் எல்லைன்னா என்னதுங்க? உன் எல்லைன்னா என்னது? உன்னுடைய அந்த 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 டெரிட்டரி, நீ வாசம் செய்கிற வாசஸ்தலம், நீ வாசம் செய்கிற உன் எல்லை, நீ வாழும் உன்னுடைய வீடு முழுவதையும் சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி. அதுக்கு பிற்பாடு உச்சிதமான கோதுமை, அப்புறம் தான் ஃபீஸ்ட். முதல்ல என்னதுங்க?
பீஸ், அப்புறம் ஃபீஸ்ட். இப்ப சமாதானமே இல்லை, ஆனா விருந்து. விருந்து உச்சிதமான கோதுமை. ஆண்டவர் என்ன செய்யறான்? உன்னுடைய எல்லையை, நீ வாழ்ற உன்னுடைய வீட்டை, உன்னுடைய வாழ்க்கையை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருத்தர் நான் நல்லா ஜெபம் பண்ணி தான், ஆண்டவர் ஜெபம் பண்ணி தான் நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க ரொம்ப பேருக்குள்ள சமாதானம் இல்லை. இன்னைக்கு அந்த சமாதானம் உங்களுக்குள்ள வரணும். அது பெர்மனண்டா உங்ககிட்ட இருக்கணும். சமாதானம் இயேசுநாதர் மாத்திரம் கொடுக்கிற சமாதானம். இயேசுநாதர் மாத்திரம் கொடுக்கிறதா சமாதானம். பணம் கொடுக்காது, நகை நட்டெல்லாம் கொடுக்காது. எந்த உலக காரியங்களும் சமாதானம் தராது. எந்த மனுஷனும் சமாதானம் தரமாட்டான். உங்க வீட்டுக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில இயேசு வந்திருக்கிறார். இந்த பூமி உருண்டையில 2016 ஆண்டுகளுக்கு முந்தி ஆண்டவர் இயேசு இந்த பூமியில ஒரு பாலகனாய் கன்னியின் வயிற்றில உருவாக்கி அவர் பாலகனாய் அவர் பிறந்தார். இயேசு பிறந்தார். அவரை அந்த மாட்டின் முன்னணையில அவரை போட்டார்கள். அந்த குளிர்காலம், ஆகவே அந்த வைக்கோல் போடுற இடத்துல அவரை படுக்க வச்சாங்க. நல்ல ஓமா இருக்கட்டும்னு சொல்லி அங்கே அவர் உதித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உடனே அங்கே லைட்டு, பிரகாசம். இயேசு உதைத்து மாட்டு தொழுவத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல அவர் அங்கே வந்த உடனே நட்சத்திரம், வித்தியாசமான நட்சத்திரம் இல்லையா, ஒரு ராஜா பிறந்திருக்கிறதுக்கு தோன்றும் நட்சத்திரம் அங்கே வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்தில் மகிமை, பிரைஸ் தி லார்ட். பூமியிலே சமாதானம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானது, பூமியில, உங்க வீட்டில், உங்க வாழ்க்கையில, உங்கள் எல்லைக்குள்ளே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் சமாதானத்தை தருவாராக. இன்னும் சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். அதாவது ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மாம்ச சிந்தை மரணம், அல்லது இப்படி சொல்லலாம் சமாதானமின்மை. மாம்ச சிந்தை சமாதானமின்மை அல்லது மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய். ஆவியின் சிந்தை என்ன? இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டென்ஷன், ஸ்பிரிச்சுவல் திங்கிங், எண்ணம், நல்ல எண்ணம் அப்படி சொல்லலாம். நல்ல எண்ணம், நல்ல நினைவு என்ன? ஜீவனும் சமாதானமும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாருக்கும் நல்ல எண்ணத்தை கொடுப்பாராக. நிச்சயமா அவர் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். சமாதானம் இல்லாத பூமிக்கு நிச்சயம் கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். ஆண்டவருக்கு மகிமை. மார்க்கு சுவிசேஷத்துல இயேசுநாதர் ஒரு காரியம் சொன்னார். 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல அவர் ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறார். அது என்ன தெரியுங்களா? உப்பு நல்லதுதான். உப்புக்கும் கிறிஸ்துமஸுக்கும் என்ன பாஸ்டர் சம்பந்தம் இருக்கு? உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கு, அது குப்பையில கொட்டுறதுக்கு தான் லைக் போடும். இங்க அடுத்து, உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள். இந்த வசனத்தை உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள். அது வசனத்தை எப்படி முடிக்கிறார் பாருங்க. ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள். அப்போ உங்களுக்குள்ளே உப்புடையவர்களா, ஒரு கிலோ உப்பை வாங்கி உள்ள வச்சுக்கலாமா? அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அது என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றார் சமாதானம் தான் உப்புங்கிறார். சமாதானம் தான் உப்பு. உப்பு சுவை கொடுப்பது, உப்பு பாதுகாப்பு கொடுப்பது, உப்பு எல்லா விதத்துக்கும் நன்மை தரக்கூடியது. சமாதானம் அப்படித்தான். அதைத்தான் ஆண்டவர் சமாதானத்தை உப்பு என்கிறார். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று அந்த வசனத்தை கர்த்தர் முடிக்கிறார். அன்பானவர்களே, சமாதானம் இல்லாட்டா அது லைஃபே வேஸ்ட்னு சொல்றத ஓமானப்படுத்தி சொல்றார் பாருங்க. உப்பு சாரமற்று போனால் அதை என்ன செய்ய முடியும்? எதற்கு உதவும்? ஒரு மனுஷனுக்குள்ளே சமாதானம் இல்லாவிட்டால் என்னத்திற்கு உதவும்? அது ஒன்றுக்கும் உதவாது. ஆகவே உங்களுக்குள்ளே சமாதானம் உடையவர்களாய் இருங்கள், அதைத்தான் உப்புடையவர்களாய் இருங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த
விடியற் காலையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள். எப்பவுமே என்ன செய்யணும்னா முகத்தில் ஒரு ஸ்மைலிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். சில மூஞ்சிகளை பாருங்களேன், ஏமா அப்படி இருக்கிற, எங்களையே பார்த்து சொல்றீங்களே, அங்க சொல்லுங்க பாஸ்டர். அவங்கெல்லாம் சிரிச்ச மூஞ்சா இருக்காங்க. பலதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற. மார்த்தாளே முடிங்க வசனத்தை. மார்த்தாளே லாசருவே சொன்னாரு. என்ன சொன்னாரு? மார்த்தாளே நீ கரெக்டா சொல்றீங்களே, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அதனால தான் எப்பவும் துக்கமா இருக்கிற. டவக்குன்னு கண்ணுல இருந்து கலகலன்னு ஊத்துது பத்தியா? எங்கதான் வச்சிருக்கியோ தண்ணி, கலகலன்னு ஊத்துது. துக்கம், கவலை எப்போ அதிகமா இல்லைங்க. இயேசு வாழ்க்கையில் இருந்தா சமாதானம் இருக்கும். ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் உனக்கு இருக்கும். என்ன அப்படி ட்ரை பண்றேன் பாஸ்டர், ஆனாலும் ஒரு மாதிரி வரமாட்டேங்குது. இல்லை, நீங்க பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்குள்ள அது பயிற்சி பண்ணா சந்தோஷமா இருக்க பயிற்சி பண்ணாது, சமாதானமா இருக்க நீங்க பிரயாசப்படுங்க. இயேசு இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த சமாதானத்தை தருவார். ரோமர் 8:6 இப்படி, அதாவது 12:18 இப்படி சொல்லி இருக்கிறான், கூடுமானால். எல்லாம் கவனிங்க, கூடுமானால். சொல்லுங்க எல்லாரும். உங்களால் ஆன, கூடுமானால் அதிலே ஒரு இது இருக்கு. அப்புறம் உங்களால் ஆன மட்டும் அப்படின்னா ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். உன்னால் ஆன மட்டும். எதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கா? எதுக்கு சிஸ்டர்? அந்த ஆள் சிரிச்சுட்டு தான் பேசுறாரு. ஆனா நீ என்ன செய்? உன்னால கூடுமானால், உன்னால ஆன மட்டும், மேக்சிமம் சமாதானமா இருக்க முயற்சி பண்ணு. அதான் நல்லதுன்னு பைபிள் சொல்லுது. அதான் நல்லது. சமாதானமா இல்லாம இருக்க அங்க ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசனை சொல்லி சமாதானம் இல்லாம போகாத. அந்த ரீசனை அதை ஓவர் கம் பண்ணி சமாதானத்தை அபியாசப்படுத்து அப்படி சொல்ற. இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆண்டவர் இயேசு பிறந்தார் என்றதை ஆண்டவர் கிறிஸ்துமஸ் brings peace on earth. அந்த சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கணும்னு தான் இயேசுநாதர் இந்த பிறப்பின் விழா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த விழாவில் பைபிள் என்ன சொல்லுது? கூடுமானால், உன்னால் ஆன மட்டும் எல்லாத்தையும் பேர் பண்ணி சமாதானமா இல்லாம இருப்பதற்கு நிறைய ரீசன் இருக்குது உனக்கு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி, அதெல்லாம் ஜம்ப் பண்ணி, அதுக்கு மேல சமாதானத்தை நீ பிரயாசப்பட்டு அதை சமாதானமா இருக்க முயற்சி செய். நான் உன் கூட இருப்பேன்னு சொல்றார். சமாதானத்தின் தேவன் உன் கூட இருப்பேன்னு சொல்றார். சமாதான பிரபு உன் கூட இருப்பார். நம்முடைய ஆண்டவர் இயேசு யாரு? சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் சமாதான பிரபு. அவர் உன் கூட இருப்பார். முயற்சி பண்ணு. நான் உனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். நீ சமாதானத்தை, யாவரோடு சமாதானமா இருக்க நீ ட்ரை பண்ணு. நான் உன் கூட இருப்பேன் அப்படி சொல்றார். 2016 ஆண்டுகளுக்கு முந்தி பூமிக்கு சமாதானம் வந்து விட்டது. நீ பிறந்தது சில வருடங்களுக்கு முந்தி. ஆனா சமாதானம் பூமியிலே இயேசு பிறந்ததினாலே இருக்கிறது. இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் உன்னுடைய அலுவலகத்தில், உன்னுடைய மேலதிகாரியினாலே, உன்னுடைய குடும்பத்தில், கணவனாலே, மனைவியாலே, பிள்ளைகளாலே, மருமக்கமாராலே, அல்லது வேற எவராலும், நெய்பர்ஸ்னாலே, யாராலே, உன் பணத்தை ஏமாத்தினவனாலே, உனக்கு எதிராக செயல்பட்டவங்களாலே நீ சமாதானம் இழந்திருக்கிறாயா? இன்றைக்கு இயேசு சமாதான கிறிஸ்துமஸ் உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் பிறந்தேன் என்று என்னுடைய பிறப்பை ஆசரிக்கிறேன் மகனே, என் மகளே, நான் உனக்கு
இன்றைக்கு சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். இந்த சமாதானத்தை நீ பெற்றுக்கொண்டால் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகும், உன்னதத்திலே மகிழ்ச்சி உண்டாகும். நீ சமாதானத்தை பெற்றுக்கொண்டால் உன்னதத்தில் மகிழ்ச்சி உண்டான உடனே உன்மேல் எனக்கு பிரியம் வரும், உன்மேல் எனக்கு பிரியம் வரும், மனுஷர் மேல் பிரியம் வரும். உன்மேல் நான் பிரியம் கொண்டால் நான் உனக்கு எல்லாம் செய்வேன், உனக்காக யுத்தம் செய்வேன், உனக்காக யாவையும் செய்வேன். உன்னை இந்த பூலோகத்தில் நான் சமாதானமாய் வாழ வைப்பேன். பாஸ்டர், இன்னையிலிருந்து நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் எந்த சூழ்நிலையும் சமாதானமாய் இல்லாமல் இருக்க நான் ஒரு காரணத்தை சொல்லி சண்டை போட்டு பிரியும் அந்த நிலை எனக்கு இல்லாமல் அதையும் மேற்கொண்டு இயேசு கொடுத்த இந்த சமாதானத்தோடுனால யாவரோடும் சமாதானமாய் நான் இருக்க நான் இன்றைக்கு முயற்சி பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்பவுமே வெள்ளக்காரன் ஒரு சமாதானமா இருக்கிறதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லையும் ஒரு டைனிங் ஹால், டைனிங் டேபிள் அப்படின்னு போட்டாங்க. எப்பவுமே எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது எல்லாரும் குடும்பமா அதில் உட்காருவாங்க. அப்போதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி, ஒருத்தருக்காக ஒருத்தர் பேசி சமாதானத்தை உண்டாக்கிடுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் சண்டையே டைனிங் டேபிளில் தான் வருது. ஆமாம், அப்படிதான் இருக்கு. அதனால டைனிங் டேபிள் நம்ம வீட்டில் ஏன் இருக்குன்னா ஒரு அழகுக்கு இருக்கு. சமாதானத்தை உண்டாக்கும் முயற்சியாய் உங்கள் வீடுகளில் என்ன செயல்படுத்துகிறீர்கள்? உங்கள் எல்லைக்குள்ளே உங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதங்களால் உங்களை கர்த்தர் போஷிப்பார், உச்சிதங்களால் கர்த்தர் உங்களை போஷிப்பார். இன்றைக்கு சமாதான கிறிஸ்மஸ், இயேசு வந்திருக்கிறார். இனி என் வாழ்க்கையில் சமாதானமாக இருப்பதற்கு முக்கியத்துவம், சமாதானமாக இல்லாமல் இருக்கும் காரணங்களை நான் மேற்கொள்ளுவேன், சமாதானத்தை அப்பியாசிப்பேன். எனக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த இந்த சமாதானத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்வீர்கள்? உடைய இடங்கள் எழுந்து நில்லுங்கள், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். இன்றைக்கு புதுசாக கிறிஸ்மஸ்க்குன்னு சிலர் வந்திருப்பீங்க, கிறிஸ்மஸ்க்குன்னு வந்திருப்பீங்க. ஐயா, நீ ஞானசானம் எடுத்த ஆள் தான், ஆனால் இந்த 2 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் கிறிஸ்மஸுக்கு நீ வந்திருக்கிற. ஆண்டவர் இயேசு இன்னைக்கு உனக்கு சமாதானம் தருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கூட்டம் எல்லாம் மேலே கீழே எல்லாம் கம்ப்ளீட்டாக நிரம்பி வழியுது. இதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கு. இயேசு உங்களுக்கு சமாதானம் தர்ற. எத்தனை பேர் இந்த சமாதானத்தை, நான் இயேசு கொடுக்கிற இந்த சமாதானத்தை நான் பயிற்சி செய்வேன், நான் முயற்சி என்று நான் பிராக்டிஸ் பண்ணுவேன் அப்படி சொல்றவங்களாம் வலது கரத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் பிறந்ததினால் ஆண்டவரே சமாதானம் உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து. நீர் பிறந்ததினால் சமாதானம் உண்டாயிருக்கிறது. அந்த சமாதானம் எண்ணில் வரும்போது பரலோகம் மகிழ்ச்சி அடைகிறது. ஹல்லேலூயா. அந்த சமாதானம் எண்ணில் வரும்போது ஆண்டவரே, நான் ஒரு வீட்டுக்கு போனா சமாதானம் என்று சொல்ல என்னை சமாதானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் செய்யுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், வீட்டில் நான் ஒருவரோடு ஒரு சமாதானமா இருக்க இந்த கிறிஸ்மஸ் எனக்கு சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு பிறப்பு பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. உன் குடும்பத்திலே, உன் வீட்டிலே, உன் எல்லைக்குள்ளே, உன் வாசஸ்தலத்திலே சமாதானம் உண்டாயிருப்பதாக. உனக்குள்ளே சமாதானம் உண்டாயிருப்பதாக. உன் வாயிலே சமாதானம் இருப்பதாக. உன்னுடைய எண்ணத்திலே ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா சமாதான சிந்தை இருப்பதாக. அப்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. அவள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும். இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய பிறப்பை மகிழ்ச்சியாக கொண்டாடுற பிள்ளைங்க வீட்டில் போய் ஒருவரை ஒருவர் சந்தோஷமா பேசி, ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு, ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருந்து, இன்றைக்கு துக்கம், சண்டைகள், பிரச்சனைகள், நோய்கள், வியாதிகள் எல்லாம் இன்றைக்கு நீங்கி போய் உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியான சமாதானத்தை அனுபவிக்க உம்முடைய பிள்ளைகள் ஒருவரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை கூட இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உன்னதத்திலே மகிமை, பூமியிலே சமாதானம்,
மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சமாதானம் எப்பொழுது நம் அனைவரோடும் இருப்பதாக. God bless you. ஒருத்தரை பார்த்து சமாதானத்தை ஷேர் பண்ணிட்டு போங்க. கிறிஸ்மஸ் சமாதானம். God bless you. Wish you the same. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்.